வணக்கம், வாழ்க வளமுடன். லாஸ்ட் வீடியோவில் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இது இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஃப்ரீ தர்சன் டோக்கன் கொடுப்பாங்க, அங்கே தான் வந்துட்டுருக்குறோம். இந்த ஃப்ரீ தர்சன் டோக்கன் கீழே வாங்காமல் மேலே எப்படினாலும் சாமி பார்க்கவே முடியாது. நோ டோக்கன் நோ தர்சன் அப்படின்னு மேலே போட்டு வச்சுருக்குறாங்க. அதனால் கீழே ஃப்ரீ தர்சன் டோக்கன் டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் சாமி பார்க்க முடியும். அதனால் எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருக்குமே ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். இது வந்து பாருங்கள், விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸில் தான் ஃப்ரீ தர்சன் டோக்கன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு முன்னாடி அந்த பெரியவர் போகிறார் பார்த்தீங்களா, என்ன செய்யணும் எனக்கு தெரியல. காட்பாடியில் தான் ஏறினார். ஐயா எப்படிங்க போய் டிக்கெட் வாங்க போகணுன்னு தான் கேட்டேன். அவர் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்கள் கூடயே வாங்க, உங்களுக்கு நான் டிக்கெட்டே வாங்கி தந்துடுறேன்னு கூட்டிகிட்டே வந்தார். அவர் ஃபேமிலி 10 பேரோடு வந்தவர். ஃபேமிலியில் எங்களுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கு. எங்களுக்காக அவர் முன்னாடி வந்து அந்த டிக்கெட் கவுண்டர்லாம் காமிச்சு டோக்கன் வாங்குற வரைக்கும் கூடயே இருந்து வாங்கி கொடுத்துட்டு ஒரு இடத்துல சேஃப்டியாக உட்கார வச்சுட்டு தான் அவர் ஃபேமிலியோடு அவர் போனார். முன்னாடி ஏறி போகிறார் பார்த்தீங்களா அந்த பெரியவர், வேஷ்டி செட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அப்படியே அந்த பெருமாளே வந்து எங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது ஒரு லக்கு பாருங்கள். எப்போவுமே வந்து க்யூ 12 மணிக்கு நிற்கணுமாம்மா அந்த டோக்கனுக்கு. இப்போ அப்போ டிக்கெட் வந்து இப்போ 2 மணி பக்கம் தான் கொடுத்து 7 மணியோடு முடிச்சிருவாங்களாம்மா. எங்கள் நல்ல நேரம் நாங்கள் போக போக 11:45 க்யூவில் போனோம். 12 மணிக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த நேரம் ஒரு 12 மணிக்கெல்லாம் மலைக்கு போகிறதுக்கு ட்ராவல்ஸ் கிடையாது, நிப்பாட்டி வச்சுருவாங்க. 3:30 மணிக்கு மேலே தான் மேலே அலவுடு. அப்புறம் மணி 4 மணி தூங்கி எழுந்திரிச்சோம். 4:30 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு. நாங்கள் ஜீப்பு 4 பேரும் ஜீப்லேயே கிளம்பி வந்துட்டோம். பஸ்ஸும் இருக்குது, அங்கே வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பஸ்ஸில் வரல, ஜீப்லேயே ஏறி வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு 120 ரூபா வாங்குறாங்க. 4 பேருக்கு 480 ரூபா கொடுத்து ஜீப்லேயே மேலே வர ஆரம்பிச்சிட்டோம். அதிகாலையில் 3:30-4 மணி பக்கம் மேலே ஏறையில் ரொம்ப டிராஃபிக் இல்லை. ப்ளேஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பகலில் க்ரீனிஷாக நல்லாயிருக்கும், நைட்டில் இந்த மாதிரி லைட்டிங்கோடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஜீப்பில் தான் மேலே போகிறோம். இங்கே தான் நம்ம செக்கிங் பண்ணணும். நம்ம கொண்டு போன பேக் எல்லாமே இங்கே செக் பண்ணுவாங்க. ஜீப்பை முன்னாடி விட்டுருவாங்க, நம்ம பேக் எல்லாமே செக் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஜீப்பில் ஏறி போய்க்கலாம். அவங்க வெயிட் பண்ணுவாங்க. காரும் போகுது, திருப்பதி திருமலாவோட கவர்மெண்ட் பஸ்ஸும் போகுது, அதுலேயும் போய்க்கலாம். அவ்வளோதான், இங்கே செக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் அதே ஜீப்பில் மேலே கிளம்பியாச்சு. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்க்கையில் பெருமாள் பெரியார் பாருங்கள், பெருமாள் கோயில் லைட்டு. நல்லா இருந்துச்சு, அப்படியே அமைதியாக. ரொம்ப பஸ்ஸு கூட்டம் எதுவுமே இல்லாமல் இருந்தது, டிராஃபிக் இல்லாமல் இருந்தது மெயினாக. மேலே வந்தாச்சு. சிஆர்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது ரூம் புக் பண்ணுறதுக்கு. அங்கேயே கொண்டாந்து நிறுத்திடுறாங்க, பயப்படவே தேவையில்லை. அங்கே ரூம் புக் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் நெர்வஸாக தான் இருக்குது, அதாவது எப்படி நம்ம கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு. அங்கே வந்து ஒருத்தரோட ஆதார் கார்டு மட்டும் வாங்குகிறாங்க. அதை வாங்கி நமக்கு ரூம் புக் பண்ணுறாங்க. இது சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே கொண்டாந்து விட்டுறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு பக்கமாக ரவுண்டான ஆகிட்டெல்லாம் அந்த மாதிரி லைட்டிங் செம்மையாக இருக்குது. நைட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேருக்கும் ஆதார் கார்டு வேணும். அந்த ஃப்ரீ தரிசன டோக்கன் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுக்காக எல்லாரோட ஆதாரும் தனித்தனியாக தான் டிக்கெட்டு எடுக்க சொல்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க, கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் வச்சுக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்து எப்படி ரூம் புக் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவும் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.